பெரிய விஷயங்களை கூட சின்ன சின்ன கதைகள் மூலமா ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நாம இந்த உலகத்துல விட்டுட்டு போற மரபு பத்தி தான். இந்த பழங்கால வரிகள்ல ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு. அதாவது, ஒரு மனுஷனோட வாழ்க்கைய நம்ம எப்படி எடை போடுறதுங்கிற ஒரு ஆழமான கருத்து இதுல இருக்கு. இத புரிஞ்சுக்கிறதுக்கு பெருசா சரித்திர பாடம்லாம் தேவையில்ல. ஒரு சின்ன பள்ளி, அங்கிருந்து ஒரு தோட்டக்காரர், அப்புறம் ஒரு பகட்டுக்காரர், இவங்கள பத்தின ஒரு குட்டி கதை கேட்டாலே போதும். சரி, அந்த பள்ளிக்கூடத்துல ஆனந்த், பாலான்னு 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க தேர்ந்தெடுத்த வழிதான் வெவ்வேறையா இருந்துச்சு. இப்போ ஆனந்த் என்ன செஞ்சார்னா, பள்ளிக்கூடத்தோட அந்த சேரும் சகுதியுமா இருந்த குன்று ஓரமா சின்ன சின்ன மரக்கன்றுகளை நட்டு யாருக்கும் தெரியாம அமைதியா அவரோட வேலையை செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா பாலா, அவரு பெரிய பெரிய விழாக்கள் நடத்தி ஆரவாரம் பண்ணி ஒரு அழகான வேலிக்கு பெயிண்ட் அடிச்சு எல்லார் கண்ணிலையும் பட்டாரு. ஆனா அந்த வேலிக்கு ஆழமான அஸ்திவாரம்லாம் இல்ல. முதல்ல என்ன ஆச்சுன்னா, உடனே கண்ணுக்கு தெரிஞ்ச பாலா செஞ்ச வேலைய பார்த்து எல்லாரும் அவரை பாராட்டினாங்க. ஆனா ஆனந்தோட அந்த பொறுமையான அமைதியான வேலை அது யாரு கண்ணுக்கும் பெருசா தெரியல. ஆனா காலம் எல்லாத்தையும் சோதிக்கும் இல்லையா? அவங்க செஞ்ச வேலைகளோட உண்மையான தரம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு பெரிய புயலே வந்துச்சு. வானம் இருண்டு பல வருஷத்துல பார்க்காத அளவுக்கு பயங்கரமா மழை கொட்ட ஆரம்பிச்சுது. அந்த புயல் அடிச்சப்போதான் யாரு செஞ்ச வேலை உண்மையிலேயே உறுதியா நின்னுச்சுன்னு தெரிஞ்சுது. பாலா ரொம்ப அழகா பெயிண்ட் அடிச்சிருந்தாரே அந்த வேலி, அதுக்கு ஆழமா அஸ்திவாரமே இல்ல. அதனால வந்த வெள்ளத்துல அது மொத்தமா அடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனா ஆனந்த் நட்டாரே அந்த சின்ன சின்ன செடிகள், அதுக்குள்ள அது நல்ல ஆழமா பலமா வேர் ஊன்றி இருந்துச்சு. அதுதான் அந்த மண்ணை இறுக்கமா புடிச்சு அந்த குன்றே சரிஞ்சு பள்ளிக்கூடம் மேல விழாம காப்பாத்துச்சு. இதுதாங்க ஒரு மரபுங்கிறதோட உண்மையான அர்த்தம். ரொம்ப ஆழமையா புரிய வைக்குது இல்லையா? 1 வருஷம் கழிச்சு பாருங்க, பாலா செஞ்ச அந்த வேலையை யாருக்குமே ஞாபகம் இல்ல. அது ஒரு மறக்கப்பட்ட விஷயமா ஆயிடுச்சு. ஆனா 10 வருஷம் கழிச்சு ஆனந்த் நட்ட அந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்து ஒரு சின்ன காடு மாதிரியே ஆயிடுச்சு. இன்னைக்கு தலைமுறை தலைமுறையா மாணவர்கள் அந்த மரங்களோட குளிர்ச்சியான நிழல்ல விளையாடுறாங்க, படிக்கிறாங்க. அவங்க பிறக்கறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நட்ட பரிசு அது. அதோட பலனை இப்ப அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? நாம போனதுக்கு அப்புறமும் ரொம்ப காலத்துக்கு நிலைச்சு நிக்கிறது எதுவோ அதுதான் உண்மையான மரபு. இதுதான் அந்த தோட்டக்காரர் மூலமா நாம கத்துக்கிட்ட பாடம். அந்த ஆரம்பத்துல பார்த்தோமே ஒரு பழமொழி, அதோட உண்மையான அர்த்தமும் இதுதான். இப்போ நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க விட்டுட்டு போற மரபு என்னவா இருக்கும்? நாளைக்கு மத்தவங்களுக்கு நிழல் கொடுக்க போற எந்த மரத்தை நீங்க இன்னைக்கு நட்டுட்டு இருக்கீங்க?